கூடிய ஒரு சரித்திரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த பாடுகள் அனுபவித்தேன்னா இந்த வார்த்தைக்காக, தேவனுக்காக நான் இதை உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். இதற்காக நான் இந்த பாட்டை அனுபவித்தேன். நான் தேவனுக்காக இந்த காரியத்தில் நான் செயல்பட்டதுனால கர்த்தர் என்னை மேன்மையாக ஆசீர்வதித்தார். நான் எதிர்பார்க்காத காரியங்களும் நன்மைகளும் கிருபைகளையும் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இவைகள் தான். ஆகையினால நம்ம இனியும் அமைதலாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பலிபீடத்தில் மேலே நின்று நம்ம ப்ரீச் பண்ணிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, நம்ம குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் இல்லை வஞ்சிப்பின் கிரியையில் அகப்பட்டவர்களாய் பிசாசு மேற்கொண்டவனாய் இருக்கும்போது அப்போ இங்கே இருந்து போகிற அந்த வார்த்தைகள் அதாவது இருவரும் கருக்குள்ளப்பட்ட அவனும் தானே எடுத்து பேசுகிறான். ஆண்டவரே தானே சொன்னார். அப்போ சாதாரணமாக பேசும்போது அதுலேருந்து எப்படி வல்லமை புறப்பட்டு, ஏன்னா நம்ம ஆவியானவர் உள்ளே இருந்து பேசி செயல்படும் போது அந்த இடத்துல கிரியைகள் நடப்பிக்குது. அத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க.